இல்ல தெரியுமா அறிவழகன் இந்த கூட இருக்க பசங்க தான் ஹரிக்கின்னு கூப்பிட்டு உசுர எடுக்கிறாங்க. நீ அவங்க கூட எல்லாம் சேர்ற? எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அவங்க எனக்கு எடுத்து போடுவாங்க. அப்படியா? ஆமா. நீ வேணா இனிமே என்ன அறிவழகனே கூப்பிடு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அறிவழகன் அண்ணா. அவன் சுத்திக்கிட்டே கிடக்குறான். அந்த தண்ணி எடு. இந்த ஏய், உனக்கு முட்டையில இருந்து வரும்போது தெரியுமா? ஆம்லெட்டா? ஆளை பாரு. இந்த தண்ணிய வாயில ஊத்திக்கிட்டு முட்டையில இருந்து வரும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சுன்னு சொல்லணும். அப்படி பாடும்போது தண்ணி மேலயும் ஊத்துக்கூடாது, உள்ளயும் போக கூடாது. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. நான் ஒரு பாட்டில் பீரா வாயில நானும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்ல வந்தால. கொண்டா பண்ணி பாப்போம். காதலிக்கிற நிலைமையெல்லாம் இப்படித்தான். ஓ ரசிக்காதல, நாளைக்கு காலைல பண்ணி காட்டுறேன் பாரு. சூப்பரா, நல்லா வருவாடா, நல்லா கண்டுபிடிக்கிறியா? சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். வரவா? நாளைக்கு வரும்போது கேட்டா தரணும். ஏய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாலேயே சுத்தி சுத்தி வர? முட்டையில இருந்து வரும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு. அண்ணா தண்ணி போதுமா? கை வலிக்குதுண்ணே. எங்கல போற? 4 கூட கொண்டாந்து வெயிட்டிங்ல போடுப்பா. பார்த்தா தெரியல, வாய் கொப்பளிச்சுட்டு இருக்கேன். இல்ல ஒரு அண்டை நிறைய தண்ணி வச்சுக்கிட்டாடா வாய் கொப்பளிப்ப. நான் எப்படி கொப்பளிச்சேன் உனக்கு என்னடா? இல்ல உன்ன மாதிரி உன்னை பார்க்க முடியல, எங்க போற எங்க வர்றனே தெரியல, அதான் கேட்டேன். முன்ன மாதிரியா? இப்ப அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவனுக்கு 1008 வேலை இருக்கு. ஆமாடா, அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, 1008 வேலை இருக்கு. நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம்ல. அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். முட்டையிலிருந்து வரும்போது என்னதான் ராணிமங்கல ஒரு ஊரு, உனக்கு ஒரு லவ் வேற. மாடு மேய்க்க வந்த பிள்ளைகிட்ட சும்மா உட்காந்து பொம்பளை பக்கத்துல கொண்டா இதெல்லாம் பேச நீங்க. நாங்களாம் உனக்கு எடுக்கிறோமா? நீ பெரிய யோகினா? நீங்க எங்கடா அங்க வந்தீங்க? ஏற்கனவே ராணிமங்கலத்துக்காரன் ஐக்கு மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. நீ வேற ரீட்டா கீட்டான்கிட்டு பேசாம போனாண்டா, வீணா பிரச்சனை தான் வரும். போடா. ஏந்திலை பெண்ணே எம்பெருமான் மருமகளே, காந்த பதனியரே கணமுள்ள மதரசே, எந்தனுக்கு இந்திரனார் இணக்கமுடன் அனுப்பியதோ செந்தமிழ் வாசகத்தை செப்பிடுவேன் கெழுமதை, பழி வந்து சென்றுவிடும் பாதுகாக்க விடையலியும். ஏய், ஏன்டா புதுக்கட்டை இருக்கிற? அனுராட்டம் போட்டுருக்கீங்கடா, கட்டை மாத்தி விடுவோம். இளங்கோ இளங்கோ, என்ன ஸ்தவா? அந்த ஹரிக்கி பைய காமாண்டிக்கு வந்திருக்கான்டா. அவன் வருவானா? டேய் ஒப்புரான சத்தியமா உன் தலை தன்னால நீ நம்புனா நம்பு, நம்பலைனா போ. ஏய் அசோக்,
காணோம். மச்சான் இப்பதானே பாத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுவேன். உங்க அண்ணன் இந்த கெட்டப்ல இருக்காருன்னு பாத்தியா? அவர் என்ன கெட்டப்ல இருக்காரு? அது வந்து பாத்தீங்கன்னா நீல கலர் தாவணி அதான்டா நம்ம ஆளு. அது எங்க போய் உட்காருதோ பக்கத்துல நல்லா நெருக்கி வாய் போடணும். சரிண்ணே. நாங்க பின்னாடியே வருவோம். வந்தோடனே நீங்க ஓரமா போய் உட்காந்துக்கணும். சரியா? சரிண்ணே. இங்கே போடு. ஏய் யாரடி இவங்க? ஏய் பாய் தள்ளி போடு. ஏய் அங்கிட்டு தான் இடம் கிடைக்கல. ஏன் ஒட்டி ஒட்டி வந்து போடுற? அங்கிட்டு உட்காரு. இருக்கணுங்க. பரவாயில்ல விடுக்கா. ச்சே கேக்குறேன் பாரு. சூப்பர் அக்கா இல்ல? இத்தனோட இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க பாரு. ரீட்டாங்கிறாங்க. எப்படிதான் ஆடுறான்னு பாப்போம். நீங்க உட்காருங்க. நல்லாதான் ஆடுவா. ஏய் இட்டு பாரு. வா எந்திரிச்சலாம். ஏய் காலை ஒழுங்கா வச்சு பாருங்க. போதும் அப்படியே போடு. ஏய் அங்க பாரு. நீங்கள் ஆவலுடன் வந்துட்டான்டா அவன் துரை. அழகி அபிநய சுந்தரி. போடா 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 எனக்கு கனவு கண்ணு வீட்டா அனுப்பு. ஏண்டா காசை கரியாக்குறீங்க? அந்த திலகவதியை கூட்டு வந்துட கூடாதா? பெருசு திலகவதியெல்லாம் அந்த காலம், ரீட்டா தான் இந்த காலம். நம்ம மேட்ரு கடல் கெட்டடா. ஏஸ்தவா அந்த அறிக்கை வேலை பார்த்தேன்னு சொன்னியாம எங்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயா பார்த்தவன? இல்ல வேற யாரும் பார்த்து சொல்றியா? டேய் நான் என் கண்ணால பார்த்தேன்டா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? வேற எங்கேயும் இல்ல, இந்த கூட்டத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பேன். நல்லா தேடி பாருங்க, விட்டுறாதீடா. ஆமா 7 மணில இருந்து இதே சொல்லிட்டு இருக்கு. அப்பா பலூன் வாங்கி கொடுப்பா. ஏய் பேசாம டான்ஸ் பாரு. பலூன் தானே கேக்குறா, வாங்கி கூட. நானே பீடு குடிக்க காசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. மச்சான் பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? சத்தியமா சொல்றேன்டி, நான் கொடுக்கவே இல்லை, என்ன நம்பு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அரை கிலோ அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. அவங்கதே இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. ஓஹோ, அந்த ஆட்டக்காரிக்கு காசு கொடுக்கதான் பாரதி பையன் காதுக்குள்ள கசுக்கு சத்தியோ. மரியாதை வீடு வந்து சேரு, உனக்கு இருக்கு. நீ வாடி, நான் உனக்கு வாங்கி தரேன். 200 ரூபாய் காசு இல்ல, அக்கில பார்க்காம கோர்ட்டுக்கு போகாம எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க.
அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? போனதான் பாய் போட்டலடா அந்த புள்ள போற வரடா ரிப்பனு வளையலு ட்ரெஸ் அருகே எனக்கு என்னமோ இந்த புள்ள அந்த புள்ள சூப்பர் அப்படியே இருக்கா. மச்சானுக்கு இது ரெண்டு மேட்ச் ஆகாது அன்னைக்கு ரீட்டாதான் கரெக்டா மேட்ச் ஆகும். மச்சான் ஆசைப்பட்ட மாதிரி ரீட்டா எந்த ரீட்டா மேலடா நான் ஆசைப்பட்டு நீ பார்த்தா? மகேஷ் நீ ஒன்னும் நினைச்சுக்காத, குடிச்சிட்டு வளர்றான். நாளைக்கு என்ன அடிக்க நீங்க ஏன்டா நல்ல முருகன் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ணு மேல கை வச்சுட்டு அது நான் இருக்கும்போது என் ஊர்ல வந்து நிப்ப. உன்னை கொஞ்ச நாள் சும்மா விட்டன்னு பயம் விட்டு போச்சுல, இப்ப காட்டண்டா பயம் தான் நானு. கொத்தவன ஏய் கொத்தா என்னடா மறைக்கிற குர்ரான் வாள ஏய் அரசனூர்ல ஒரு கலாணி பையன் கிடக்குறான்ல, அந்த கலாணி பையன் நம்ம காமாண்டிக்கு வந்த ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துப்பிட்டான்ல பேசிக்கிறாங்க. அது இல்ல, நைட்டு நம்ம காமாண்டிக்கு ஆட வந்தானே அந்த ரீட்டாவோ கீட்டாவோன்னு ஒரு குட்டி, அந்த குட்டிய தூக்க வந்திருக்கான் அந்த பையன். ஆட்டக்காரியில தூக்குறது இந்த சின்ன வயசு குட்டியாலா பார்த்து ஏமாத்துறது அவன் வேலையான். அவனை எல்லாம் சாணியை தொச்சுக்கிட்டு விளக்க மாத்தாலே அடிக்கணும். மாடி மாடி 1 மத்தப்பு 2 சொரப்புரி 3 சொக்கட்ட 4 ஐகோட் 5 அவரக்க பிஞ்சு தொட்டில புள்ள தொடாத ராசாவுக்கு ஒரு பூ.